தமிழகத்துல இது தேர்தல் நேரம். தேர்தல்னு சொன்னா என்ன ஞாபகத்துக்கு வரும்? மக்களோட வாக்கு, இன்னொன்னு வாக்குறுதிகள். தேர்தல்னு வந்தாலே கட்சிகள் வாக்குறுதிகளை கொட்டி தள்ளும். மக்களோட தேவைகளுக்காக இலவச திட்டங்களையும் தேர்தல் வாக்குறுதிகள்ல கட்சிகள் கொடுக்கிறது வழக்கமான ஒண்ணு. வாக்குறுதிகள் கொடுக்கிறது தப்பில்ல, ஆனா கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்ற முடியணும். வாக்குறுதிகளை கொடுத்து ஆட்சிக்கு வந்துட்டு கொடுத்திருக்க வாக்குறுதிகளை நிறைவேற்ற முடியாம மாநில நிதி நிலைமை போதிய நிலைமையில இல்லன்னு சொல்லி மக்களை ஏமாத்துறதும் நடந்துகிட்டு தான் வருது. இது சம்பந்தமா தமிழக சட்டமன்ற தேர்தலுக்கு முன்ன இலவச வாக்குறுதி திட்டங்களை அரசியல் கட்சிகள் அறிவிக்க தடை விதிக்க உத்தரவிட கோரி சுப்ரீம் கோர்ட்ல வழக்கு தொடர்ந்திருந்தாங்க. அதாவது தேர்தலுக்கு முன்னாடி இலவச வாக்குறுதி திட்டங்களை அரசியல் கட்சிகள் அறிவிக்கிறதால மாநில அரசுக்கு நிதி சுமை ஏற்படுதுன்னு மனு தாக்கல் செஞ்சிருக்காங்க. அறிவிக்கப்படுற இலவச வாக்குறுதி திட்டங்களால ஏற்படக்கூடிய நிதிசார் பாதிப்புகள், அதுக்கான நிதி முதலீடு பத்தி அரசியல் கட்சிகள் வெளியிடணும். தமிழக சட்டப்பேரவை தேர்தலுக்கு முன்னாடி இலவச வாக்குறுதி திட்டங்கள் அரசியல் கட்சிகள் அறிவிக்க தடை விதிக்க மத்திய அரசுக்கோ தேர்தல் கமிஷனுக்கோ உத்தரவிடணும் அப்படின்னு சுப்ரீம் கோர்ட்ல மனு தாக்கல் செஞ்சிருக்காங்க. இந்த பொதுநல மனு சுப்ரீம் கோர்ட்ல இன்னைக்கு தலைமை நீதிபதி சூரியகாந்த், நீதிபதி ஜோய்மா ஆலியா பக்ஷி ஆகியோர் அடங்கிய அமர்வு இன்னைக்கு விசாரிக்க இருக்காங்க. மக்களுக்கு இலவசம் வேணுமா வேணாமான்னு பல விவாதங்கள் போய்கிட்டு இருக்கு. அது ஒரு பக்கம் இருக்கட்டும், ஆனா இலவச வாக்குறுதிகளை அறிவிக்க நிதி முதலீடு பத்தி வெளியிடுறது அவசியமா இல்லையா? இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத கீழே கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க.